Hi and welcome to our channel. This is Vino's Kitchen. Please subscribe and share your friends and family. இன்றைக்கி நம்ம என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா கோதுமை ரவை கிச்சடி செய்ய போகிறோம். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அருமையாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு வினோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்லா அருமையான ஒரு கோதுமை ரவா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு கேரட், பீன்ஸை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கோம். குட்டீஸ் இருக்கிறதுனால 1 வச்சுருக்கோம். காரம் அதிகமாக வேணும்னாக்கா நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, கடலப்பயிறு மற்றும் இஞ்சி, கடுகு தேவையான அளவு எடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, தேங்காய் எண்ணெயில் கோதுமை ரவா கிச்சடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னாக்கா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ப்ளஸ் ஹெல்த் அதிகம் நார்மலாகவே தேங்காய் எண்ணெய். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். நல்லா தேங்காய் எண்ணெய் வதங்கி வர்ற நேரத்தில் கூட கொஞ்சமாக என்ன பண்ணுறோம், கடுகு சேர்த்து கொஞ்சம் தாளித்து எடுத்துக்கலாம். கடுகு தொடர்ந்த மாதிரி கொஞ்சமாக கடலப்பயிறு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே கொஞ்சமாக இஞ்சி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், இதை 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு சூப்பரான அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கேரட், பீன்ஸு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காய தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு. நம்ம எந்த கப்பில் கோதுமை ரவை எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா குழம்பு நல்லா அழகாக வரும். தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் நேரம் வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பை லைட் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துச்சு காய்கறிலாம். இந்த ஸ்டேஜில் கோதுமை ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிடம் அளவுக்கு மூடி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை மேலே அப்படியே தூவி விட்டு சாப்பாடுறதுக்கு ரெடி ஆகிடலாம்.